எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியுமா அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு ஒரு கதை மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, இது உங்க சைத்தூஸ் புக். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி தன்னுடைய கழுதையை விற்கணும்னு முடிவு செய்யறாரு. அதனால அந்த கழுதையை இழுத்துக்கிட்டு தன்னுடைய மகனையும் அழைச்சுக்கிட்டு பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துக்கு போறாரு. அந்த கழுதை மேல ஏறி உட்கார்ந்து போனா கழுதைக்கு சோர்வாயிடும், இதனால நல்ல விலை கிடைக்காம போயிடும்னு நினைச்சு 2 பேருமா சேர்ந்து கழுதையை இழுத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. வழியில போகும்போது சில வழிபோக்கர்கள் அவங்கள பாக்குறாங்க, பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த முட்டாள்களை பாருங்களேன், 2 பேரும் நடந்து போறாங்க, யாராவது ஒருத்தராவது இந்த கழுதை மேல ஏறி சவாரி செய்யலாமே அப்படின்னு கேலி பேசுறாங்க. இத கேட்டதும் அந்த விவசாயி தன்னுடைய மகனை கழுதை மேல ஏறி சவாரி செய்ய சொல்லிடுறாரு. அவரு நடந்து போக ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச தூரம் நடந்து போனதும் சில பேரு அவங்கள தாண்டி போறாங்க. என்னடா இது, வயதான இந்த விவசாயி நடந்து வர சொல்லிட்டு இளவயது மகன் இப்படி கழுதை மேல ஏறி சவாரி செய்யறானேன்னு பேசிக்கிட்டே போறாங்க. உடனே அந்த விவசாயி அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு தன்னுடைய மகனை கீழே இறங்க சொல்லிட்டு அவரு அந்த கழுதை மேல ஏறி சவாரி செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் வீட்டு வாசல்ல இருந்து 2 முதிய வயது பெண்கள் பேசிக்கிறாங்க. என்னடா இந்த பெரியவர் கழுதை மேல ஏறி இருந்துகிட்டு இந்த சின்ன வயசு பையனை நடந்து வர சொல்லி கொடுமைப்படுத்துறானேன்னு பேசிக்கிறாங்க. இத கேட்டதும் அந்த விவசாயி அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு தன்னுடைய மகனையும் கழுதை மேல ஏற சொல்லி 2 பேருமா சேர்ந்து அந்த கழுதை மேல சவாரி செஞ்சுக்கிட்டே போறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற சில பேரு இவங்கள பாக்குறாங்க. என்னடா இது, இந்த 2 பேரும் இவ்வளவு குடும்பக்காரங்களா, இந்த கழுதை மேல ஏறி அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களேன்னு பேசிக்கிறாங்க. அதை கேட்டதும் விவசாயி அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு ஒரு யோசனை பண்றாரு. என்னன்னா, 2 பேருமா சேர்ந்து அந்த கழுதையோட காலை கட்டி அத ஒரு கம்பியில கட்டி அத தோல்ல சுமந்துக்கிட்டு போறாங்க. கொஞ்ச தூரம் போனதும் அவங்க அந்த கழுதைய விற்கணும்னு நினைச்ச அந்த கிராமத்தை பாத்துடுறாங்க. ஆனா அங்க போகணும்னா ஒரு பாலத்தை கடக்க வேண்டி இருந்துச்சு. அதனால இவங்க அந்த கழுதைய சுமந்துக்கிட்டு மெதுவா நடந்து போக ஆரம்பிச்சாங்க. இத அந்த பாலத்துக்கு கீழே விளையாடிட்டு இருந்த சில குழந்தைகள் பாக்குறாங்க. அந்த கழுதையை பார்த்ததும் கை தட்டி கூச்சலிட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த கழுதை பயத்துல கத்த ஆரம்பிச்சிடுது. அவங்களோட கையும் நழுவி அந்த கழுதை பாலத்துக்கு கீழே உள்ள தண்ணீர்ல விழுந்துடுது. இத பார்த்த அந்த விவசாயி ரொம்ப கவலைப்படுறாரு. எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைச்சு நம்ம வேலையை ஒழுங்கா பார்க்க முடியாம போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த கழுதையையும் தவற விட்டுட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு போறாரு. இந்த உலகத்துல எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அப்படியே திருப்திப்படுத்த நினைச்சாலும் இந்த விவசாயியோட நிலைமை தான் நமக்கும் வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கதையில உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சைத்து.